எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு லெமன் சிக்கன் செஞ்சு காமிக்க போறேங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா 500 கிராம்ஸ் சிக்கன் பிரெஸ்ட் எடுத்திருக்கேங்க. அது வந்து நல்லா ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஜலட பாத்திரத்தில் அந்த தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டேன். இந்த சிக்கன் வந்து உங்களுக்கு வீட்டில் கட் பண்ணுறதுக்கு முடியலன்னா நீங்கள் வந்து சிக்கன் ஷாப்லேயே நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களே க்ளீனாக கட் பண்ணி கொடுக்குவாங்க. அந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் நீங்களே இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணலாம். இப்போ நான் மேரினேஷனுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த சிக்கன் வந்து ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். அதில் வந்து சோயா சாஸ், ஒரு முட்டை, கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள், உப்பு தேவைக்கேற்ப, ஒரு சின்ன சிட்டிக்கு அளவுக்கு MSG அதாவது அஜினோமோட்டோ சேர்த்துருக்கேன். அண்ட் சோள மாவு, கொஞ்சமாக மைதா மாவும் சேர்த்து எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட போகிறேன். இது ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம கிச்சன் கவுண்டர்லேயே வந்து நம்ம இதை மேரினேட் பண்ணுறதுக்கு விட்டோம்னா அந்த சிக்கன் நல்லா ஊறி நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். அந்த சோயா சாஸ் வந்து அந்த சிக்கனை நல்லா சாஃபன் பண்ணிடும். பத்து நிமிஷம் அந்த சிக்கன் நல்லா ஊறின பிற்பாடு நான் வந்து ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் விட்டு ஒரு மிதமான தீயில் அதை நல்லா காய வச்சுட்டாங்க. அந்த சிக்கனை வந்து ஒரு பீஸாக நான் வந்து அந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். நம்ம எப்படி இப்போ கபாபெல்லாம் செய்கிறோம் அந்த மாதிரி ஒரு பீஸாக நான் வந்து அந்த சிக்கனை வந்து எண்ணெயில் விட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். மிதமான தீயில் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா 4 to 5 மினிட்ஸில் என் சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. லைட் கோல்டன் ப்ரௌன் அண்ட் கலர் வந்துருச்சு. அது நல்லா அந்த எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து ஒரு தட்டில் போட்டு அந்த சிக்கனை வந்து அந்த மேலே அந்த டிஷ்யூ பேப்பர் மேலே வச்சோம்னா எக்ஸஸ் ஆயில் இருக்கிறதெல்லாம் வந்து அந்த டிஷ்யூ பேப்பர் உறிஞ்சிடும். இப்போ நான் வந்து செகண்ட் பேட்ச் ஃப்ரை பண்ணுறேங்க. இந்த சிக்கன் வந்து ஒரு 3 பேட்சஸ் நான் ஃப்ரை பண்ணேன். இப்போ அந்த சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. நான் அதே கடாயில் வந்து சேம் ஆயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் நான் ரிசர்வ் பண்ணியிருக்கேன். அதே கடாயை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். மிதமான தீயில் வச்சுருக்கேன். அதில் வந்து இஞ்சி, பொடியாக நறுக்கின இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். அந்த வெங்காயம் வந்து லைட் ப்ரௌன் கலர் வந்த பிற்பாடு அதில் வந்து நான் பச்சை மிளகா சேர்த்துக்க போகிறேன். பச்சை மிளகா அகெயின் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்காங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப காரம் விரும்புவாங்க. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் அதிகமாகவே பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் நான் ஒரு கப்பு தண்ணி சேர்க்க போகிறேன். உங்ககிட்ட சிக்கன் ஸ்டாக் இல்லை சூப் இருந்ததுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். 1 கப் நான் வந்து வாட்டர் சேர்த்துக்கிறேன். சிக்கன் ஸ்டாக் கியூப் ஒன்று சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு சிக்கன் ஸ்டாக் கியூப் கிடைக்கலனாக்கா நீங்கள் வந்து சிக்கன் சூப் பேக்கெட்ஸ் கிடைக்கிறது. ஸோ அதுலேருந்து வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாஸை வந்து நல்லா கொதிக்க விட போகிறேங்க. இந்த சாஸில் வந்து நல்லா கொதி வந்த பிற்பாடு இதில் வந்து சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். ஒரு சிட்டிக்கு MSG நீங்கள் சேர்க்கலாம், இல்லை விட்டுடலாம். ஒரு சிட்டிக்கு அளவுக்கு எல்லோ ஃபுட் கலரிங். இந்த எல்லோ ஃபுட் கலரிங்கெல்லாம் சேர்த்த பிற்பாடு நல்லா ஒரு கொதி விட போகிறேங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு நான் கரைச்சி வச்சுருக்கேன். அந்த சோள மாவு வந்து இதில் சேர்க்க போகிறேன். இந்த சாஸ் வந்து நல்லா திக்காக க்ளாஸியாக வரும். நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட்டில் சர்வ் பண்ணுற மாதிரி நல்லா அழகாக வரும் இந்த சாஸ் நீங்கள் சோள மாவு சேர்த்ததும். பார்த்தீங்கன்னா அந்த சாஸ் வந்து நல்லா திக்காக வந்துருச்சு. இதில் வந்து நான் ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து ஒரு முழு எலுமிச்சம்பழம் ஜூஸ் புழிஞ்சு வச்சுருக்கேன். அது மேலே இருக்க தோலும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து நான் சேர்க்க போகிறேன். இந்த ரெசிபி இன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா என்னோட பிளாக்ல இருக்குங்க.
வித்யாஸ் குக்கிங் blogspot.in இருக்குது. த சேம் டைம் இந்த ரெசிபி வீடியோ வந்து நான் இங்கிலீஷில் கூட போஸ்ட் பண்ணியிருக்கேன். த சேம் டைம் இந்த ரெசிபி வீடியோ நான் இங்கிலீஷில் கூட போஸ்ட் பண்ணியிருக்கேன். ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு ஃபேஸ்புக் விசிட் பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸுமே அபவுட் பார் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ரெகுலராக வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல நல்ல ரெசிபிஸ் நான் போஸ்ட் பண்ணினே இருப்பேன். பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரைட் சிக்கன் வந்து அந்த சாஸில் சேர்த்து எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி விட போகிறோங்க. இதை நீங்கள் வந்து சப்பாத்திக்கு சர்வ் பண்ணலாம், பரோட்டாக்கு சர்வ் பண்ணலாம். ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஆந்திரா டிஷ்ஷுன்னு சொல்ல முடியாது, அண்ட் அட் த சேம் டைம் சைனீஸ் ரெசிபின்னு சொல்ல முடியாது. இது ஒரு இண்டோ சைனீஸ் ஃபியூஷன் ரெசிபின்னு சொல்லலாம். ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஃப்ரைட் சிக்கனை வந்து நீங்கள் இந்த சாஸுக்கு மட்டும் நீங்கள் இந்த ரெசிபிக்கு மட்டும் நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அந்த ஃப்ரைட் சிக்கனை செஞ்சு நீங்கள் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் எல்லாத்துலேயுமே சேர்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து லைட்டாக கொத்தமல்லி தூவி கார்னிஷ் பண்ணி இது சர்வ் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு தம்ஸ் அப் கொடுத்து இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். This is Vidya Lakshmi. I'll be seeing you soon with the next recipe video. Until next time, thank you so much for watching. Bye-bye.